அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அருளாலே அவன் தான் வணங்கி குரு பயிற்சி பலர் துளாராசிக்காரர்களுக்கு 2025 என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். கடந்த காலத்தில் பணத்தாலேயே அவமானப்பட்டிருப்பீங்க. இப்போ அதுவே பாக்கியமாக மாறும். நீங்கள் எந்த விஷயத்தில் எங்கே அவமானப்பட்டீங்களே அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்றதை காமிக்க போறீங்க. இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அனைத்து பாக்கியங்களையும் அடையக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு ஒரு புதிய இஷ்ட தெய்வம் என்பது உங்கள் வாழ்வில் ஏற்படும். அதே போல என்னக்கா குரு உபதேசங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய ஆன்மீக நட்பு வட்டம் இந்த காலகட்டத்தில் உருவாகியிருக்கும் ஆல்ரெடி, இல்லை என்றால் புதியதாக உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மனம் அப்படியே ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு அப்படி கிடைக்கும். ஆன்மீக தெளிவு, ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பற்றுதல் அப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஸோ இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளை என்ன மாதிரி நாம் இருந்தால் முழுசாக அனுபவிக்க முடியும் அப்படின்றது தான் நாம் சிறிய வாழ்வியல் மாற்றங்கள் சார்ந்த பரிகாரங்கள் வழியாக இது போன்ற பல நன்மைகளை மேலும் குரு பகவானுடைய பல நன்மைகளை பெற முடியும் என்பதனால தான் சொல்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா கடந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குழந்தைகளால் சிறிய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க நிறைய பேர். அதே போல் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறிய அவமானங்கள் இருந்திருக்கும். அதே போல் என்னென்னாக்கா உங்கள் சுற்றத்தில் இருக்கவங்க யாராவது காசு வாங்கிட்டு போயிருப்பாங்க, கேட்டால் பிரச்சனையாக இருப்பாங்க. காசு கடன் கேட்டிருப்பாங்க, கடன் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் கடன் வாங்கின மாதிரியான ஒரு சிறிய அவமானங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு எல்லாமே துளாராசிக்காரர் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்டோம்னா உறுதியாக ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே இப்படியே தான் இருக்க போதால இதை எல்லாத்தையும் அப்படியே சரி செய்யக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. உங்கள் வாழ்க்கையே மாற்றத்தை தாண்டி பெரும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கிற அனைத்து பாக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறார். ஸோ அப்போ என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி தந்தைக்காக நீங்கள் விரயம் செஞ்சுருப்பீங்க. இப்போ தந்தையே என்ன பண்ணுவாருன்னா கூப்பிட்டு காசு கொடுப்பார். அப்பா மூலயமாவே போன குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா தந்தையால் விரயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். தந்தை போட்டு வச்சு செஞ்சிருப்பார். தந்தையாலே சில விஷயங்களில் சில தலைகுனிவுலாம் நிறைய குரு ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆனால் இந்த விஷயம் இந்த குரு பயிற்சியில் அதே தந்தையே திடீர்னு அவருக்கு ஞான உதயம் மாறி உங்களுக்காக ஒரு பகுதியை பொருளாதாரம் உங்களுக்காக ஒரு ஷேரே கொடுப்பார் அப்பா இந்த காலகட்டத்தில். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ மேலும் என்னென்னாக்கா உங்களுடைய சுற்றம் சார்ந்த விஷயத்தில் ஒரு புதிய ஆன்மீக நட்பு வட்டங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக நட்பு வட்டங்கள் எல்லாமே உருவாகும். ஏன்னா அந்த துளாராசிக்காரங்க எப்போதும் எல்லாரையும் எதையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. எல்லாரையும் ஆய்வு செய்து அனலிட்டிக் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கிறது தான் இவங்களோட வேலையாக இருக்கும். இது ஏற்றுக்கலாமா வேணாவா, நம்பலாமா நம்பக்கூடாதா, இது நல்லதா கெட்டதா இப்படின்னு யோசிச்சு பாதி காலத்தை ஓட்டியிருப்பாங்க. மேலும் என்னென்னாக்கா இவங்களை சுற்றி எப்போதும் நட்பு வட்டம் அட்வைஸ் கேட்கறதுக்குன்னே ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம்னாலும் உடனடியே இவங்களுக்கு கேட்பாங்க. இவங்களும் பல பேருக்கு அட்வைஸ் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் இவங்களால தான் ஒரு முடிவு எடுக்க முடியாது. துளாராசிக்காரர்களில் ஒரு முடிவு எடுக்கணும்னா தலைக்கீழ நின்னாலும் முடியாது. ஏன்னா அதிகமான அறிவாற்றலும் ஞானமும் இருக்கிறதுனால ஒரு முடிவு எடுப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் துளாராசிக்காரர்களுக்கு சுயமாக அவங்க சார்ந்த விஷயத்தில் முடிவு எடுப்பது என்பது முடியாத ஒரு விலக்கு. அதனால் இவங்க முடிவு எடுக்கணும்னா வாழ்க்கை துணைக்கிட்ட கேட்டுட்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போகிறது தான் நல்லது. ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கை துணையை துளாராசிக்காரர் தான் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பதிலை வாங்கிக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய குலதெய்வ கோயிலுக்கான ஆன்மீக யாத்திரைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் படிக்கக்கூடிய துளாராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்தில் துளாராசிக்காரர் படிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சிறிய ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். போராடி தான் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும்.
போராடமே அப்படின்னு கிடையாது. நீங்கள் காலை உணவை சாப்பிடக்கூடிய துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக தேர்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. அதே துளாராசிகள் காலை உணவு நீங்கள் சாப்பிடலாம் வச்சுக்க, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எஜுகேஷன் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், மன அழுத்தத்தோடு தான் இருக்கும். நீங்கள் வேணால் இது பரிகாரம் என்னன்னாக்கா, நிறைய குழந்தைகள் வந்து துளாராசிக்காரன் பார்த்துட்டு மன அழுத்தத்தோடு தான் இருந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் காலை உணவு சாப்பிட்டோன்னா நல்ல ஸ்கோர் வாங்குறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க யாராவது துளாராசியாக இருந்தாங்கன்னா காலை உணவு 8 மணிக்கு சாப்பிட சொல்லிடுங்க. ஏன்னா காலை உணவு 8 மணி சாப்பிடும் போது கிட்டத்தட்ட ஒரு 1480 நன்மைகள் நடக்கும். ஸோ அதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இருக்குது, மெடிக்கல் சயின்ஸில் இருக்குது. காலை உணவு நம்ம பார்த்திங்கன்னா பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பெரும்பாலும் யாரும். ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மனம் என்பது ஆன்மீக நாட்டத்தில் இருக்கிறதுனால, ஸோ ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள் மனம் ஈடுபடும், குலதெய்வம் சார்ந்த விஷயம் இருக்கும். இந்த கால திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருமணம் நிகழ்வு என்பது இருக்கும். ஸோ அதே போல் துளாராசிக்காரங்களுக்கு குழந்தை பேரு என்பது துளாராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் இருக்குது. துளாராசிக்காரங்க இந்த கால குழந்தை பேர் இருக்குது. ஆனால் 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஸோ அதனால் திருமணம் நிகழ்வு என்பது கொஞ்சம் ஒரு தள்ளி போவது வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் என்னென்னாக்கா, தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருக்குது. இல்லை தொழில் வாய்ப்புகள், வேலையை விட்டுட்டு வேறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் துளாராசிக்காரர்கள் இருக்குது. வேலை மாற்றம் என்பது இருக்குது. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குமான்னு நினச்ச இடத்துல கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருப்பாங்க, இப்போ நினச்ச வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வேலை மாற்றத்தை எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதியில் கொடுத்துடாதீங்க. ஏன்னா துளாராசிக்காரங்க இந்த காலத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. ஸோ நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, பணம் சார்ந்த விஷயத்தில் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களால் அதை காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால் தவிர்த்து கொள்வது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த காலகட்டத்தில் அடிவயிறு சார உபாதைகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா, இல்லை வயிறு பிரச்சனைகள், இல்லை வயிறு சார்ந்த உபாதைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் குணமாகும், கண்டிப்பாக குணம் அடையும். ஸோ வயிறு சார்ந்த விஷயம், அல்சர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை சரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்ல முடியாது, சரியாகும்னே சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, துளாராசிக்காரர் எந்த இறைவனை வழிபடலாம்? துளாராசிக்காரர் எப்போதும் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் என்னென்னாக்கா, ஏன்னா குரு பகவான் போய் மிதுனத்தில் இருக்கிறதா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடராஜர் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா, சிவன் கோயில் வழிபாடும் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை விரும்புபவர்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தாமரை மலர்களை அர்ச்சனை பண்ணிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் என்பது இருக்கும். குழந்தைகளுக்கு, அதாவது என்னென்னாக்கா, ஏதாவது இந்த குழந்தைகள் ஆசிரமம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு குழந்தைகளுக்கு காலணி, அவங்களுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் பார்த்தீங்கன்னா அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் துளாராசிக்காரர்கள் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு போய் அந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக செருப்பு வாங்கி கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வீடு வண்டி வாங்கணும்னா இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்க, அடுத்த வருஷம் நீங்கள் போகிறதுக்குள்ளே நீங்கள் புதிய வீடோ வாகனமோ ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த நிகழ்வு என்பது எப்போது வேணால் செய்யலாம். இந்த டைமில் தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் இந்த நிகழ்வை எந்த காலகட்டத்திலும் செய்யலாம். இது உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல் என்னென்னாக்கா, தங்க ஆபரணங்கள் சேர்க்கை என்பது உண்டு. தங்க ஆபரணம் கண்டிப்பாக வாங்குவாங்க. இதே லோனில் இருந்திருக்கும், லோனை மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தங்க நகைக்கடன் இருந்துச்சுன்னா அந்த மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மெட்டிக்ஸ் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஏன்னா இந்த காஸ்மெட்டிக்கல் அலர்ஜி வந்து துளாராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்னன்னாக்கா, பெருசாக இந்த சினிமா தேட்டருக்கு போனாவே பிரச்சனைக்குரியவன் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க தான். தேட்டருக்கு போகும்போது அப்படியே நல்லா போவோம், வரும்போது பார்த்தா ஒன்று அழுதுட்டு வருவாங்க, இல்லை
தேட்டரில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், இல்லை படத்தை பார்த்து எடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சிறு உபாதைகளை துளாராசிக்காரர் கண்டிப்பாக சினிமா தேட்டருக்கு போனாவே இவங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் பெரும்பாலும் இவங்க சினிமா தேட்டரை போக மாட்டாங்க, வீட்டிலேருந்தே படம் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க மனம் என்பது என்னென்னாக்கா ரொம்ப ஆழமாக போகிறதுனால அதனால் எதைய சிறிய ஒரு அழுத்தம் என்பது ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ இவங்க வாழ்க்கையில் மேலும் இவங்க வாழ்வில் அனைத்து நன்மைகளும் பெறணும்னா பழனி முருகனை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. திருமணம் நிகழ்வு என்பது கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு பழனி முருகனை வழிபாடு செஞ்சுவாங்க. உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்திலிருந்து கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நிகழும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லுங்கள், தம்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர் யாராவது துளாராசியாக தான் அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற எளிய வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்களுடன் உங்களை விருச்சிக ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.